Kingmakers IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9442277273. விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவா இல்லையா என்ற முடிவை இன்னும் சற்று நேரத்தில் ஒரு 10-30 மணி அளவில் திருமாவளவன் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அம்பேத்கர் திடலில் விசிக தலைமை அலுவலகத்தில் போலீஸார் குவிந்து வர்றாங்க. விஜய் வரத்துக்கு வாய்ப்பும் இருக்கிறது என்கிறார் விசிகாவின் பாவலன். அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்றே எப்படி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு டி நகருக்கு விஜய் சென்று ஆதரவு வழங்கியதுக்கு நன்றி தெரிவித்தாரோ அதுபோல ஒரு அப்பாயின்மெண்ட் நேற்றே விஜய் கோரியிருந்தார். ஆனால் நேத்திக்கு இணைய வழி கூட்டம் திருமாவளவனுடைய ஸ்கெடியூல் இதெல்லாம் இருந்ததுனால அந்த சந்திப்பு நேற்று நடக்கலை என்று தெரிகிறது. ஒருவேளை இன்னைக்கு விசிக ஆதரவு தெரிவித்தால் நிலைமை மாறும், இந்த டெட்லாக் ஓரளவுக்கு உடையும். ஆனால் அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது தான் அது உறுதியாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். எப்படி பார்த்தாலும் விசிக அலுவலகத்தில் திருமாவளவன் அவர்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது பல வகைகளில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும். ஆனால் ஆளுநர் அதை எப்படி அணுகுவார் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மிடையே நாகராஜ் இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர். நாகராஜ், இப்போ சூழல் மணிக்கு ஒரு முறை மாறி வருகிறது. நேற்றுக்கு எழுந்த இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் குற்றச்சாட்டு ஆளுநருடைய அணுகுமுறையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, முதல்ல ஒரு விஷயத்த பிரேக் பண்ணிடுறேன். திருமாவளவன் ஒரு கடிதத்தை ரெடியா வச்சிருக்காரு. ஐ திங்க் இன்னொரு 1 hourல அனௌன்ஸ் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். இஸ் ரெடி டு ஆதரவு இல்லைன்னா ஆதரவு இருக்குன்னா ஆதரவு இருக்குன்னு இஸ் கோயிங் டு சப்போர்ட் டிவிக்கு மேக்ஸிமம் ஒரு 30 to 1 hourல அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. ஓகே, விஜய் அடுத்த ஒரு 1 hourல வந்துருவாரு. சோ என்னன்னா, விஜய் வந்ததுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல். பட் ஒன்னும் அதுல கிளாரிட்டி இல்ல. பட் ஆனா நேத்திக்கு பேட்டர்ன்ல பாப்போமே, நேத்திக்கு பேட்டர்ன்ல என்னாச்சுன்னா, முதல்ல ஆதரவு கடிதம் கொடுத்தாங்க, அதற்கு பிறகு விஜய் நன்றி தெரிவித்தார். அப்படியும் நடக்கலாம். நீங்க சொல்வது போல விஜயுடைய முன்னிலையில கூட திருமாவளவன் ஆதரவு நிலைப்பாட்டை அறிவிக்கலாம். ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தா இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன்னாவது இம்பார்ட்டன்ட் ரிக்வெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் அது இம்பார்ட்டன்ட் ரிக்வெஸ்டா இருக்கு. அது ஒண்ணு. இப்போ நீங்க கவர்னர் விஷயத்த பார்க்கலாம். நான் இப்போ டிடிவி தினகரன் சார் சோர்ஸ்ட கேட்கும் போது, சார் அவங்க டைரக்டா எங்கள்கிட்ட கேட்டிருந்தாலே நாங்க ஏதாவது பேசி ஏதாவது பண்ணி ஹெல்ப் பண்ணிருப்போம். அவங்க பேக் டோர் வழியா போகும்போது நாங்க எங்க பாலிடிக்ஸ் பண்ணி தானே சார் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை வருது அதுல. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க, டிடிவி தினகரன் அணுகாம, அவரை கன்வின்ஸ் பண்ணாம, தலைமையை கன்வின்ஸ் பண்ணாம, நேரடியா அவருடைய நிர்வாகி கிட்ட, அவருடைய எம்எல்ஏ கிட்ட இவங்க டைரக்டா டீல் பண்ணது தான் அவங்களுக்கு கோபத்தை கொடுத்துருக்கு. கரெக்ட். இதேதான் அதிமுகவுக்கும் இருக்கு கோவம்னு சொல்றாங்க. அதிமுக இனிஷியல் டேல ரெடி டு டூன்னு சொல்றாங்க. எனக்கு சில பேர்ட்ட பேச வாய்ப்பு இருந்தது. அப்ப என்ன பண்ணாங்க, எடப்பாடி அவர்கிட்ட பேசாம நடுவுல இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசி நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க, அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் அந்த கோவத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் பேசிக்கான விஷயம். ரெண்டு விஷயத்தையும் நான் திருப்பி உள்வாங்கிக்கிறேன். அதிமுக கூட ஆதரிக்க நிலைப்பாடு எடுத்திருக்கலாம். விஜய் அவர்கள் நேரடியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட டீல் பண்ணியிருந்தார். ஆனா அதிமுக எம்எல்ஏக்களை உடைக்கக்கூடிய முயற்சி நடந்திருக்குன்னு நீங்க ஊர்ஜிதப்படுத்துறீங்களா? கரெக்ட், நடந்திருக்கு. அதற்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் தான் எடப்பாடி அவர்கள் ஸ்டூடா போய் தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் காப்பாற்ற அவர்களுடைய பங்கேற்பு சொல்றாங்களா? செங்கோட்டையன் அவர்கள் அங்க அதிமுக நல்ல ஆழமான தொடர்பு கொண்டவர், அவர் இதுல ஈடுபட்டார்னு சொல்றாங்களா? இல்ல வேற செங்கோட்டையன் சார் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அது எனக்கு தெரியல. பட் ஆனா அதிமுகல இருந்து இருக்கிற லேடி எம்எல்ஏ ரெடியா ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற ஒரு லேடி எம்எல்ஏவோ இங்க இருக்கிற ஒரு லேடி எம்எல்ஏ வெல் கனெக்டட்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட். எங்க இருக்கிற லேடி எம்எல்ஏவோட அதெல்லாம் தெரியாது. இங்க இருக்கிற ஒரு அங்க இருக்கிற, நான் இப்ப எல்லாத்தையும் நேரடியா சொல்ல முடியாதனால க்ளூ கேட்டுட்டு இருக்கேன். அவங்க கேடிசிசி ஏரியால இருக்கிற எம்எல்ஏவா? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எம்எல்ஏ. ஆனா சொல்லுங்க, கேடிசிசியா இல்லையா? ஆமாமா இல்லையா? எஸ் நோ. கேடிசிசினா எனக்கு என்னன்னே தெரியாது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை தெரியல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அது ஒண்ணு ட்ரை பண்ணாங்க. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்க நடந்து. என்ன சொல்றாங்கன்னா, எங்கள்கிட்ட டைரக்டா கேட்டிருந்தாலே நாங்க அவுட் சைட்ல போடாது பண்ணிருப்போம் அப்படின்றது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்தது. இப்போ நீங்க ஹார்ஸ் ட்ரேடிங் கிட்டத்தட்ட அவங்களே இப்போ பொலிட்டிக்கலி ஒரு மெச்சூர் ஆர்கனைசேஷன் தான் இது. அவங்க அந்த வீடியோ ரிலீஸே பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, 11 AM டிடிவி தினகரன் பிரஸ் மீட் கொடுக்க போறான்னு சொல்றாங்க.
அண்ட் இன்னும் 15-20 மினிட்ஸ்ல வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து வில் ரீச் வந்து கிரீன் ஹவுஸ் ரோடு. பட் அத பத்தி என்ன சொல்றாங்க? பாண்டிச்சேரியில இருந்தவங்க சென்னையில இன்னைக்கு வரதுக்கான காரணம் என்ன? அவங்க அடுத்த நகர்வை செய்றாங்களா? தே ஆர் ஸ்டேயிங் டுகெதர் அப்படிங்கிறதுக்காகவா, இல்ல அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு கிளைம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது ஏன் வலுப்பெறுது அப்படின்னா, திரு டிடிவி தினகரன் அவருடைய கடிதத்துல இல்ல அவரோட நிலைப்பாட்டுல இபிஎஸ் முதல்வராகிறதுக்கான ப்ரொபோசல் இருக்கு. சோ அது இன்னமும் வேலிட், இன்னமும் அதற்கான முயற்சிகள் இருக்கு அப்படின்னு பாக்குறதா? இல்ல இது நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் இந்த இடத்துல. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் ஹங் அசம்பிளி வந்தா அந்தந்த கூட்டணி கட்சிக்காரர்கள் வந்து அவங்க தலைவர்களை எம்எல்ஏ ஆகிறது சைன் வாங்கி வச்சுப்பாங்க. இது வந்து ஒரு நடைமுறை ப்ராசஸ். நாட் ஒன்லி இது ட்ரை பண்றாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்களும் ஒரு சைன் வாங்கி வச்சிருப்பாரு இந்த இடத்துல. எல்லா கட்சிக்காரங்களும் சைன் வாங்கி வச்சிருப்பாங்க. பட் அகைன் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேசஸ் எல்லாம் முன்னுதாரணம் எடுக்கும்போது இந்த சைன்டு லெட்டர்ஸுக்கு பெரிய வேலிடிட்டி இருக்கிறது மாதிரி தெரியல. சைன்டு லெட்டர்ஸ் இருந்தாலும் அதோடைய கிளைமை விசாரிப்பாங்க, ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போகும். இன்னொன்று இப்போ ஒரு லெட்டருடைய ஆத்தென்டிசிட்டி கேள்விக்கு உள்ளாகிறதுனால இப்போ அடுத்தடுத்து எல்லாத்தையுமே ப்ரோப் பண்ணி ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குதா அப்படின்னு ஆளுநர் விசாரித்து இன்னமும் கூட அடுத்தடுத்த இன்னும் சொல்ல போனால் இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை இந்த நம்பர்ஸ் அடுத்து வர கிளைம்லேயே கூட அவர் சந்தேகங்களை எழுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா? முதல்ல வந்து எது இருந்தாலும் நீங்க 4:30 மணிக்குள்ள பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹரி. யார் 4:30 மணிக்குள்ள பண்ணணும்னு நினைக்கிறாங்க? டிவிக்கு 4:30 மணிக்குள்ள எது இருந்தாலும் நீ பண்ணி ஆகணும். 4:30 மணிக்குள்ள நம்பர்ஸ் உறுதிப்படுத்த நினைக்கிறாங்களா, பதவியேற்க நினைக்கிறாங்களா? இல்ல ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நம்பர்ஸ் உறுதியாச்சுன்னா முதல்ல விஜயாவது 3 to 4:30 பதவி ஏற்று இன்னைக்கு அந்த விஷயத்தை க்ளோஸ் பண்ணணும். இன்னைக்கு அஷ்டமி இல்லையா? அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. அஷ்டமி நவமி, நாளைக்கு நவமி இல்லையா? அஷ்டமி நவமி அப்புறம் தசமி வரும். எல்லா நாளும் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க சிஎம் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப குவிக்கா இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்காரு. ஏன்னா கேரளால வந்து இன்னொரு 1 or 2 hours டிசிஷன் வந்துடும். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.